இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். இந்தியாவில் 10 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. கடைசியாக கடந்த 2011 நாடு தழுவிய அளவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதன் பிறகு 2021 கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் கொரோனா தொற்று பரவல் காரணமாக அது நடக்கவில்லை. இந்த சூழலில் நாடு முழுவதும் 2 கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று மத்திய அரசு கடந்த ஆண்டு அறிவித்தது. அதன்படி தமிழகத்தில் முதற்கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் வரும் ஜூலை 17 தொடங்கி ஆகஸ்ட் 30 வரை நடத்தப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுக்க முழுக்க டிஜிட்டல் முறையில் நடைபெற உள்ளன. தமிழகத்தில் சுமார் 50,000 அரசு ஊழியர்கள் இந்த பணியில் ஈடுபட உள்ளனர். வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து சொத்து, வாகனம், அடிப்படை வசதிகள் குறித்து கேட்க உள்ளனர். அதில் கழிப்பிடம், வருமானம், வாகனங்கள், வாடகை வீடா, சொந்த வீடா, வீட்டில் உள்ள அத்தியாவசிய பொருட்கள் நிலை உட்பட 33 கேள்விகள் கேட்கப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட கணக்கெடுப்பை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அப்போதுதான் ஜாதி வாரியான விவரங்கள் பற்றிய கணக்கெடுப்பும் நடத்தப்படும். நாடு முழுவதும் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் 32 லட்சம் அரசு அலுவலர்கள் ஈடுபட உள்ளனர். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் முன்னேற்றத்திற்கும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமாகும். ஏனென்றால் இந்த கணக்கெடுப்பில் உள்ள விவரங்களை ஆராய்ந்து அதற்கு ஏற்ப மத்திய அரசு புதிய செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தும். இதன் மூலம் தனிநபரின் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியிலாக பெரும் மாற்றத்தை காண முடியும். எனவே அரசு அலுவலர்கள் வீட்டிற்கு வரும்போது அவர்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை அளித்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என அரசு சார்பில் கூறப்பட்டுள்ளது.